அனைவருக்கும் வணக்கம். இவர்களுக்கு விதியாடும் விளையாட்டில் யாராலும் தடுக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது என்ற வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் பிரபல ஜோதிடர்களின் கணிப்பு இதுதான் என்ற வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்தவரை 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது கடகத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் நவம்பர் 11ஆம் தேதி அதிசாரமாக வக்ரமும் பெறப்போகிறார். அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. விருச்சக ராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் நீச்ச கதியில் இருந்த சுக்கிரன் தன குடும்பஸ்தானத்தில் தன குடும்பாதிபதி அதே ஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதும் அங்கே ராசியோடு சேர்ந்திருப்பதும் சிறப்பு. அவர்களோடு குரு 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் ராகு மற்றும் சனி சாதகமாக இருப்பதால் வருமானம் சிறப்பாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி முன்னேற்றமாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் பரஸ்பர அன்பு அதிகம் இருக்கும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை நீட்டி கிடைக்கும் என்பதில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி விரயஸ்தானமான 12க்குரிய சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்ந்தால் ஒரு காரியத்திற்காக வைத்திருந்த பணம் வேறொரு காரியத்திற்காக தேவையில்லாமல் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அவற்றை சுப செலவுகளாக மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. 12இல் கேது இருப்பதால் மருத்துவ செலவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் பகை வேண்டாங்க. எதிலும் பேராசைப்படாமல் இருந்தால் நினைத்தது அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தகவல் தொடர்புகள்ல கவனமும் சரியான வார்த்தையாடலும் தேவைங்க. யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். பேச்சில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன், வக்ரசனி மற்றும் ராகு ஆகிய நால்வரும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் திருமண முயற்சிகள்ல வெற்றி நிச்சயம் கிடைக்கும். குடும்பத்தில் பரஸ்பர அன்பு அந்யோன்யமும் நிலவுங்க. சப்தமாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்பட இருக்கு. சமாளிப்பதில் சிரமம் இருக்காதுங்க. வெளியூர் பயணங்கள் சென்ற காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தற்போது அவை சாதகமாக முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பு அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு மற்றும் சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, வெளியூர் மாற்றமும் ஏற்படக்கூடுங்க. வேலை இல்லாமல் கவலையுற்று இருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த பணி கிடைக்க இருக்கு. சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம்
தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு. போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபம் காண இருக்கீங்க. அளவோடு முதலீடு செய்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாம். புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையின் பெரும்பகுதியை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறையில் அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. வருமானம் உயர இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. கர்நாடக சங்கீத வித்வான், பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு நல்ல வாய்ப்பும் வரவேற்பும் கிடைக்க இருக்கு. வருமானம் உயருங்க. திரைப்பட நடிகர்கள், நடிகைகள், புகைப்பட கலைஞர்கள், இயக்குநர்கள், சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் ஆகியோர் சுக்கிரனுடைய பலன்களை அனுபவிப்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையின் பெரும் பகுதியை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ளவர் சுக்கிரன் என கூறுகிறது சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் எனும் நூல். அத்தகைய பெருமை பெற்ற சுக்கிரன் அனுகூலமாக வலம் வருவதால் அரசியல் துறை அன்பர்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட உள்ளத கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இதனால் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள வித்யாகாரகரான முக்கிய பொறுப்பு அல்லது பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள வித்யாகாரகன் புகழாரம் சூட்டும் புதன் கிரகம். அவர் சுபபலம் பெற்று வலம் வருகிறார். இத்தருணங்கள்ல கல்வித்துறை சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் பாடங்கள மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. வெளிநாடு சென்று கல்வித்துறையில் பிரத்யேக தகுதி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது முயற்சிக்கலாங்க. முயற்சி திருவினையாக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது நேரடியான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் 2. ஒன்று சூரியன், மற்றொன்று செவ்வாய். மற்ற கிரகங்கள் ஓரளவு விவசாயத்துறையின் மீது ஆதிக்கம் உள்ளதுங்க. இவ்விரு கிரகங்களும் சூரியன் இக்காலகட்டம் முழுவதுமே பலம் குறைந்துள்ளதால் வயல் பணிகள்ல சற்று கடினமாக இருக்குங்க. கடும் வெயிலில் உழைக்க வேண்டி வரும். இருப்பினும் பலன் திருப்திகரமாக இருக்குங்க. விளைச்சல் மன நிறைவை அளிக்குங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் நிறைவேறுங்க. வக்ர சனி ராகுடன் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் சரும பாதிப்புகளும் கவலை அளிக்கும். புதன் சாதகமாக இருப்பதால் எளிய மருத்துவ சிகிச்சையினால் பூரண குணம் கிடைக்குங்க. அதே போல் திருமண முயற்சிகள்ல வரன் அமைவதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. அதே போல கடின உழைப்பையும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும் உணவு பண்டங்களை உண்பதையும் தவிர்ப்பது நல்லது. இத்தருணங்களை பொறுத்தவரை கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்துது.